ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இவ என்னோட தூக்கத்தை கெடுத்துட்டா. நல்லா தூங்கிட்டு இருந்தேன், இவ என்னோட தூக்கத்தை கெடுத்துட்டா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ ரூயின்ட் மை ஸ்லீப். ஷீ ரூயின்ட் மை ஸ்லீப். ரூயின் அப்படின்னா கெடுக்கிறது, ஓகேவா? வீணாக்குறது, கெடுக்கிறது. ஸோ ஷீ ரூயின்ட் அப்படின்னா அவள் கெடுத்துட்டா, பாஸ்ட் டென்ஸ். மை ஸ்லீப் என்னோட தூக்கத்தை, இவன் என்னோட தூக்கத்தை கெடுத்துட்டா, ஓகேவா? ஸோ இவளால் தான் என் வாழ்க்கையை கெட்டு போணுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஷீ ரூயின்ட் மை லைஃப். இவளால் தான் என் வாழ்க்கை கெட்டு போணுச்சு. ஷீ ரூயின்ட் மை லைஃப். இவன் என் லைஃப்பை கெடுத்துட்டா. ஷீ ரூயின்ட் மை லைஃப், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இங்கே இருப்பதற்கு உரிமை இல்லையா? இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் இங்கே இருக்கக்கூடாதா? நான் ஏன் இங்கே இருக்கக்கூடாது? எனக்கு இங்கே இருக்க உரிமை இல்லையா அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் ஐ ஹாவ் த ரைட் டு பி ஹியர்? டோன்ட் ஐ ஹாவ் த ரைட் டு பி ஹியர். டோன்ட் ஐ ஹாவ் த ரைட், எனக்கு உரிமை இல்லையா? டு பி ஹியர், இங்கே இருக்கிறதுக்கு. ஸோ இங்கே RIGHT அப்படின்னா ரைட். இந்த ரைட் சரி அப்படிங்கிறதுக்கும் ரைட்டு தான். ஸோ உரிமை அப்படிங்கிறதுக்கும் ரைட்டு தான், ஓகேவா? ஸோ ரெண்டு மீனிங் இருக்குது. ஸோ இங்கே ரைட் அப்படிங்கிறது உரிமை அப்படின்ற மீனிங்கில். ஸோ டோன்ட் ஐ ஹாவ் த ரைட் அப்படின்னா எனக்கு உரிமை இல்லையா? டு பி ஹியர், இங்கே இருக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ இதுவே இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. இங்கே இருப்பதற்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் ஆல் த ரைட் டு பி ஹியர். யூ ஹாவ் ஆல் த ரைட் டு பி ஹியர். யூ ஹாவ் ஆல் த ரைட் அப்படின்னா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. டு பி ஹியர், இங்கே இருக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு அங்கே போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உனக்கு அங்கே போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? என்னோட எல்லா பொருளுமே அங்கே இருக்குது. என்னோட எல்லா பொருளுமே அங்கே தான் இருக்குது. நான் எப்படி அந்த இடத்த விட்டு வர்றது? என்னோட எல்லா பொருளுமே அங்கே இருக்குது. எனக்கு அந்த சாவி வேணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் மை திங்ஸ் ஆர் தேர். ஆல் மை திங்ஸ் ஆர் தேர். ஆல் மை திங்ஸ் அப்படின்னா என்னோட எல்லா பொருட்களும். ஆர் தேர், அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே ஏன் இஸ் வரல அப்படின்னா ஆல் மை திங்ஸ் அப்படின்னா ப்ளூரல், ஓகேவா? ஸோ அதனால ஆர் வந்திருக்கு. ஆர் தேர், தேர்னா அங்கே. ஆல் மை திங்ஸ் ஆர் தேர், என்னோட எல்லா பொருளும் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் வந்தா நான் வரமாட்டேன். அவன் வந்தா நான் வரமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't come if he comes. I won't come if he comes. I won't come. won't அப்படின்னா will not ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் won't. ஸோ I won't come அப்படின்னா நான் வரமாட்டேன், ஃப்யூச்சர், ஓகேவா? if he comes, அவன் வந்தால். if ஏன் வந்திருக்கு? ஆல் வந்திருக்கு. வந்தால், அவன் வந்தால். if he comes, I won't come, நான் வரமாட்டேன், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் வந்தால் நீ வருவியா? அவன் வந்தால் நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ கம் இஃப் ஹீ கம்ஸ். வில் யூ கம் இஃப் ஹீ கம்ஸ். வில் யூ கம், நீ வருவியா? இஃப் ஹீ கம்ஸ், அவன் வந்தா. அவன் வந்தா நீ வருவியா? வில் யூ கம் இஃப் ஹீ கம்ஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் வரலைனா நான் வருவேன். அவன் வரலைனா நான் வருவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் கம் இஃப் ஹீ டசன்ட் கம். ஐ வில் கம் இஃப் ஹீ டசன்ட் கம். ஐ வில் கம், நான் வருவேன். இஃப் ஹீ டசன்ட் கம், அவன் வரலைனா. அவன் வரலைனா நான் வருவேன். ஐ வில் கம் இஃப் ஹீ டசன்ட் கம், ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஃப்ரேஸ் இருக்குது இதில். ஸோ ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் இன்னொன்று நெகட்டிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் வராது. ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரும், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும். நீ வந்தாதான் நான் அவனை விடுவேன். நீ வந்தாதான் நான் அவனை விடுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் லெட் ஹிம் ஒன்லி இஃப் யூ கம். ஐ வில் லெட் ஹிம் ஒன்லி இஃப் யூ கம். ஒன்லி இஃப் அப்படின்னா வந்தால் மட்டும்தான். வந்தால் மட்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? வந்தால் தான், வந்தால் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஒன்லி இஃப் யூஸ் பண்ணணும். ஸோ லெட் அப்படின்னா விடுறது. ஸோ ஐ வில் லெட் யூ,
நான் உன்னை விடுவேன். ஐ வில் லெட் ஹிம், நான் இவனை விடுவேன். ஐ வில் லெட் ஹர், நான் அவளை விடுவேன். ஓகேவா? ஸோ ஐ வில் லெட். ஸோ ஃப்யூச்சரில் நீ வந்தினா நான் விடுவேன், இது நடந்தால் நான் இது நடக்கும். ஸோ ஃப்யூச்சரில் சொல்கிறோம், அதனால் வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வில் லெட் ஹிம், நான் இவனை விடுவேன். ஒன்லி இஃப் யூ கம், நீ வந்தால் மட்டும்தான் நான் இவனை விடுவேன். ஓகேவா? அவன் வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அவன் வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் ஹேப்பன் ஒன்லி இஃப் ஹீ கம்ஸ். இட் வில் ஹேப்பன் ஒன்லி இஃப் ஹீ கம்ஸ். இட் வில் ஹேப்பன் அப்படின்னா இது நடக்கும். ஒன்லி இஃப் ஹீ கம்ஸ், அவன் வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவ என் கூட தான் வேலை பார்க்குறா. இவ என் கூட தான் வேலை பார்க்குறா, நாங்கள் ஒன்றா தான் வேலை பார்க்குறோம், இவ என் கூட தான் வேலை பார்க்குறா, ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் மீ. ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் மீ. ஷீ இஸ் ஒர்க்கிங் அப்படின்னா அவள் வேலை பார்க்கிறாள். வித் மீ அப்படின்னா என் கூட, அவள் என் கூட வேலை பார்க்குறா. ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் மீ. ஓகேவா? இதுவே இவ அவன் கூட வேலை பார்த்தா. ஸோ முன்னாடி பார்த்தா, இவ அவன் கூட வேலை பார்த்தா, பார்த்துட்டு இருந்தா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஷி வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னா அவள் வேலை பார்த்துட்டு இருந்தா. இஸ் அப்படின்னா ப்ரெசன்ட், வாஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஹீ ஷி இட்டு வந்தால் இஸ் வாஸ் வரணும். ஸோ ஷி வாஸ் ஒர்க்கிங் வித் ஹிம், அவன் கூட வேலை பார்த்துட்டு இருந்தா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். சத்தியமாக என்கிட்ட பணம் இல்லை. பொய் சொல்லாத, உங்ககிட்ட பணம் இருக்குல்ல அப்படிலாம் சொல்லி கேட்டால், சத்தியமாக என்கிட்ட பணம் இல்லை, என் மேலே சத்தியமாக என்கிட்ட பணம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்வேர் ஐ ஹாவ் நோ மனி. ஐ ஸ்வேர் ஐ ஹாவ் நோ மனி. ஐ ஸ்வேர், ஸ்வேர் அப்படின்னா ப்ராமிஸ். ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ப்ராமிஸ் ஐ ஹாவ் நோ மனி. ஐ ஸ்வேர் ஐ ஹாவ் நோ மனி அப்படின்னா சத்தியமாக நான் சத்தியம் பண்ணுறேன் என்கிட்ட பணம் இல்லை. ஐ ஸ்வேர், சத்தியமாக நான் சொல்கிறேன். ஐ ஹாவ் நோ மனி, என்கிட்ட பணம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுவே வேறு விதமாக சொல்லலாம். ஐ ஸ்வேர் ஐ டோன்ட் ஹாவ் மனி. ஐ ஸ்வேர் ஐ டோன்ட் ஹாவ் மனி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னிடம் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், போயிடாத இங்கே வா, உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு டெல் யூ ஒன் மோர் திங். ஐ ஹாவ் டு டெல் யூ ஒன் மோர் திங். ஐ ஹாவ் டு டெல் யூ, நான் சொல்லணும், உன்கிட்ட சொல்லணும். ஐ ஹாவ் டு டெல் யூ. இங்கே ஏன் டெல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யார்கிட்ட சொல்லணுங்கிறதையும் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் டு டெல் யூ ஒன் மோர் திங், இன்னொரு விஷயமும். ஸோ ஏற்கனவே நிறையா பேசிட்டோம், இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஸோ இப்போ கிளம்ப போகிறாங்கன்னா இரு உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் டு டெல் யூ ஒன் மோர் திங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். சம்பளம் வந்ததும் உன்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்து விடுவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பணம் கடன் கொடு, சம்பளம் வந்ததுமே உன் பணத்தை திரும்பி கொடுத்துட்றேன் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ வில் ரிட்டர்ன் யுவர் மணி as soon as I get the salary. I will return your money as soon as I get the salary. I will return your money. நான் உன்னோட பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ரிட்டர்ன் அப்படின்னா திருப்பி கொடுக்கறது. as soon as I get the salary, சம்பளம் வந்த உடனே. as soon as அப்படின்னா உடனே. I get the salary, சம்பளம் வாங்கின உடனே I will return your money, உன்னோட பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். or we can say I will give back your money as soon as I get the salary. So return, give back same meaning தான். I will give back your money, உன்னோட பணத்தை திரும்ப கொடுத்துருவேன். as soon as I get the salary, salary வந்த உடனே. as soon as அப்படின்னா வந்த உடனே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் அவளை இங்கே அழைச்சிட்டு வந்த? அவளை ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்தனா தான் அவளை இங்கே அழைச்சிட்டு வராதன்னு சொன்னல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why have you brought her here? Why have you brought her here? Why have you brought her அப்படின்னா நீ ஏன் அவளை அழைச்சிட்டு வந்த? here. here அப்படின்னா இங்கே ஏன் அவளை அழைச்சிட்டு வந்த? ஓகேவா? ஸோ இதுவே நான் இவளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன், நான் இவளை ஏற்கனவே இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I have brought her here already. I have brought her here already. I have brought her அப்படின்னா நான் அவளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். I have brought her. ஸோ have brought அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ bring, brought. ஸோ இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால have brought யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ bring her அப்படின்னா அவளை அழைச்சிட்டு வா. ஸோ I have brought her அப்படின்னா நான் அவளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். brought her அப்படின்னா அழைச்சிட்டு வந்தேன். I brought her அப்படின்னா நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவனை அங்கே அழைச்சிட்டு வராத. இவனை அங்கே அழைச்சிட்டு வராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பிரிங் ஹிம் தேர். டோன்ட் பிரிங் ஹிம் தேர். பிரிங் அப்படின்னா அழைச்சிட்டு வருதுன்னு சொன்னேன். ஸோ பிரிங் ஹிம் அப்படின்னா அவனை அழைச்சிட்டு வருது. ஸோ டோன்ட் பிரிங் ஹிம் அப்படின்னா அவனை அழைச்சிட்டு வராத. தேர் அப்படின்னா அங்கே. அவனை அங்கே அழைச்சிட்டு வராத. டோன்ட் பிரிங் ஹிம் தேர். ஓகேவா? ஸோ இதுவே இவனை அங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லணும்னா பிரிங் ஹிம் தேர். பிரிங் ஹிம் தேர். இவனை அங்கே அழைச்சிட்டு வா. பிரிங் ஹிம் தேர். ஓகேவா? யாருக்கிட்டேருந்து நீ ஒளிஞ்சிருக்க? யாருக்கிட்டேருந்து நீ இங்கே ஒளிஞ்சிருக்க? ஸோ இப்போ நம்ம எங்கேயோ ஒளிஞ்சிருக்கோம், யாரோ நம்மளை பார்த்துருக்காங்க. ஏன் இங்கே ஒளிஞ்சிருக்க? யாருக்கிட்டேருந்து ஒளிஞ்சிருக்க அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who are you hiding from? Who are you hiding from? Who are you hiding from? From who are you hiding? யாருக்கிட்டேருந்து நீ ஒளிஞ்சிருக்க? Who are you hiding from? இதுவே அவங்கிட்டேருந்து ஒளிஞ்சிருக்கியா? ஸோ அங்கே யாரோ நடந்து வராங்க, அவங்கிட்டேருந்து இங்கே ஒளிஞ்சிருக்கியா? அவங்கிட்டேருந்து ஒளிகிறதுக்காக இங்கே இருக்கியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you hiding from him? Are you hiding from him? Are you hiding? நீ ஒளிஞ்சிருக்கியா? From him அவங்கிட்டேருந்து. அவங்கிட்டேருந்து நீ ஒளிஞ்சிருக்கியா? Are you hiding from him? ஓகேவா? இதுவே நீ ஏன் இங்கே ஒளிஞ்சிருக்க? நீ ஏன் இங்கே ஒளிஞ்சிருக்க? ஏன் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவ ஏன் உன்னை தேடிட்டுருக்கா? அவ ஏன் உன்னை தேடிட்டுருக்கா? ஏதாவது விஷயமா ஏன் அவள் உன்னை தேடிட்டுருக்கா? ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கா இல்லையா? அவள் ஏன் உன்னை தேடிட்டுருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is she searching for you? Why is she searching for you? Why is she searching for you? அப்படின்னா அவள் ஏன் உன்னை சர்ச் அப்படின்னா தேடுறது. searching for you அப்படின்னா உன்னை தேடிட்டுருக்குது. Why is she searching for you? அவள் ஏன் உன்னை தேடிட்டுருக்கா? ஓகேவா? நான் அவரை ஒரு தடவை பார்த்துருக்கேன். நான் அவரை ஒரு தடவை பார்த்துருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have met him once. I have met him once. I have met அப்படின்னா நான் பார்த்துருக்கேன், நான் சந்திச்சிருக்கேன். him அவரை once ஒரு தடவை. நான் அவரை ஒரு தடவை சந்திச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுவே நான் அவனை ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. நான் அவனை ஒரு தடவை கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I haven't met him even once. I haven't met him even once. I haven't met him அப்படின்னா நான் அவனை பார்த்ததில்லை. ஈவன் ஒன்ஸ் ஒரு தடவை கூட, நான் ஒரு தடவை கூட அவனை பார்த்ததில்லை. அந்த ஈவன்கிறது கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஈவன். I haven't met him even once. நான் அவனை ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. ஓகேவா? இதுவே நீ அவனை எத்தனை தடவை பார்த்துருக்க? நீ அவனை எத்தனை தடவை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாங்கள் முன்பு நண்பர்களாக இருந்தோம். நாங்களாம் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அது ஒரு காலம். நாங்களாம் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ தான் பிரச்சனை வந்து எல்லோரும் பிரிஞ்சிட்டோம். முன்னாடி எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We were friends before. We were friends before. We were friends அப்படின்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். பிஃபோர் முன்னாடி, நாங்கள் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை பார்த்துக்கிறேன். நான் இதை பார்த்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத, நீ பண்ண வேண்டியதை மட்டும் பண்ணு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will take care of it. I will take care of it. I will take care of it அப்படின்னா நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். ஓகேவா? யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப். நீ கவலைப்படாத, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்ட? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you agree to that?
why did you agree to that? why did you agree? நீ ஏன் ஒத்துக்கிட்ட? to that அதுக்கு நீ ஏன் அதுக்கு சம்மதிச்ச? நீ ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்ட? why did you agree to that? next one என்னன்னு பார்க்கலாம். எனக்கு வேற எதுவும் வழி இல்லை. எனக்கு வேற எதுவும் வழி இல்லை. எனக்கு வேற எதுவும் வழியே இல்லை, நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have any other option. I don't have any other option. I don't have அப்படின்னா என்கிட்ட இல்லை. any other option வேறு எதுவும் வழி, என்கிட்ட வேறு எதுவும் வழி இல்லை. I don't have any other option. ஓகேவா? ஸோ இதுவே என்கிட்ட வேற ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா I have other option அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட வேறு வழி இல்லை அப்படின்னா I don't have any other option. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதை யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு நான் உன்கிட்ட படித்து சொன்னேன். இதை யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல, யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு நான் படித்து சொன்னேன்ல அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you not to tell this anyone. I told you not to tell this anyone. I told you அப்படின்னா நான் உன்கிட்ட சொன்னேன். not to tell this anyone இதை யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு. I told you not to tell this anyone. நீ என்கிட்ட சொன்னியா? நீ என்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.